அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிச்சன் டிப்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வருவாங்க. அப்படி வரும்போது ஸ்நாக்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா, பிஸ்கட் பேக்கெட் பிரிப்போம். ஒரு 4 பிஸ்கட் 5 பிஸ்கட் எடுத்து சாப்பிடுவாங்க. நல்லா இருந்தால் இன்னும் 2 சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்புறம் மீதி பிஸ்கட் அப்படியே ஓப்பன்லேயே இருந்ததுன்னா அது நவுத்து ஒரு மாதிரி அடுத்த முறை சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். சாப்பிடவே பிடிக்காது. அப்படி ஆயிரும், வேஸ்டேஜ் ஆயிரும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற பிஸ்கட்டையெல்லாம் ஒரு பாக்ஸ் அது தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் சர்க்கரை அதில் போட்டு மூடி வச்சுருங்க. அது எவ்வளோ நாள் ஆனாலும் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் ஆனாலும் அந்த பிஸ்கட் மொறுன்னு எப்பவும் போல் இருக்கும். ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் அம்மா இல்லை தங்கச்சி அவங்கெல்லாம் பூரி சப்பாத்திக்கு மாவு பிணையிறத பார்த்துருப்பீங்க. கையில் எல்லாம் பிசுன்னு விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பிணைவாங்க. கையில் ஒட்டி இப்படி எல்லா மாவையும் ஒன்று சேர்த்து பிணையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபீல் பண்ணுவாங்க, பிணையவே முடியாது, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒட்டுற மாதிரி ஒட்டும் இல்லைங்களா, ஒட்டுறதுக்கு முன்னாடியே கூட கொஞ்சம் உப்பை கையில் தடவிட்டு நல்லா மாவை சுற்றிலும் பாத்திரத்தில் ஃபுல்லாக எடுத்து நல்லா பிணையும் போது கையில் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள் ஒருத்தர் விளையாடுவாங்க, ஸ்கூலில் டியூஷனில் விளையாடுவாங்க. அப்படி விளையாடும் போது கையில் பென் பேனா அப்புறம் ஸ்கெட்ச் பென் மார்க்கர் இந்த மாதிரி இதுலாம் கையில் முகத்தில் கால்களிலெல்லாம் நல்லா கிறுக்கிட்டு வருவாங்க. ஒருத்தர் மாற்றி மாற்றி கிறுக்கி விளையாடுவாங்க, தெரியாது அது. அப்படி விளையாடும்போது வீட்டுக்கு வருவாங்க, 2 வாங்குவாங்க. அம்மாக்கிட்டேண்டா இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி 2 கொடுப்போம். அப்படி கொடுத்துட்டு திரும்ப நம்ம அதை கழுவி விடுவோம், அது போகவே போகாது. அப்போ என்ன பண்ணால் நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு அந்த இடத்துல தடவி அதை தொடச்சி பாருங்கள், அது சுத்தமாக போயிடும், அது இருக்கவே இருக்காது. அப்புறம் காலிஃப்ளவர் சமைக்கிறீங்க இல்லைங்களா, சிலர் காலிஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும், அந்த டேஸ்ட்டே ரொம்ப பிடிக்கும். காலிஃப்ளவர் சில்லி, காலிஃப்ளவர் குழம்பு, காலிஃப்ளவர் ரொம்ப மணமாக இருக்கும். காலிஃப்ளவர் குழம்பு, காலிஃப்ளவர் கூட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறமா அது உடனே அது கொஞ்சம் கலர் மாறும். சமைக்கும் போதே வெள்ளை கலராக இருக்கிறது கொஞ்சம் கலர் மாறும், எல்லோயிஷ் ப்ரௌனிஷ் அந்த மாதிரி கலர் மாறிடும். அதை பார்த்தாலே சாப்பிட்ற இது கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் பசும்பால் 1 ஸ்பூன் அளவு, 1 டீஸ்பூன் அளவு அது சமைக்கும்போது அந்த காலிஃப்ளவருக்குள்ளே அதை ஊற்றிட்டிங்கன்னா அது அந்த காலிஃப்ளவர் நல்ல ஒயிட்டாக நல்ல கலராக இருக்கும், பச்சை வாசமும் வராது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வாங்குவோம் வீட்டுக்கு. அரிசி வாங்கினா அதை ஒரு சிலர் அரிசி ட்ரம்மில் கொட்டி வைப்பாங்க. அரிசி ட்ரம் யூஸ் பண்ணுறவங்க அரிசி ட்ரம்மில் கொட்டி வைப்பாங்க. ஒரு சிலர் அப்படியே அந்த அரிசி பேக்கோடையே யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது ஒரு குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு, ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இல்லை ஒரு 2 பேர் இருக்கிறது, அதை பொறுத்து ஒரு 25 kgs பேக் வாங்கினோன்னா எவ்வளோ நாள் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு மாதம், 1.5 மாதம், 2 மாதம் அந்த மாதிரி வரும். ஒரு சிலருக்கெல்லாம் 4 மாதம் வரும். ரைஸ் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நிறைய நாள் அந்த அரிசி ஸ்டோர் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டோர் பண்ணும்போது அந்த அரிசியில் செல்லு, பூச்சிகள், புழுக்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பூச்சி இதெல்லாம் வரும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து ஒரு துணியில் நல்லா சின்ன மூட்டை மாதிரி கட்டி அரிசி ட்ரம் பக்கத்தில் இல்லைன்னா அரிசி பேக் பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா, அரிசி மூட்டை பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா அந்த பூச்சிகள் செல்கள் அது வரவே வராது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டூத் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, டூத் பேஸ்ட் காலியானதுக்கப்புறம் கூட அதில் பேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும். அது இன்னும் 2-3 பேர் அதை யூஸ் பண்ணலாம், பல்லு விளக்கலாம். அந்த அளவுக்கு அதில் பேஸ்ட் இருக்கும். ஆனால் அதை அமுக்கி அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ சிலர் சுடுதண்ணி காய வச்சு அதை குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த காய வச்ச சுடுதண்ணிக்குள்ளே ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அதை உள்ளே போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அதை ஃபுல்லாக இது பண்ணுங்கள். அதில் இருக்கிற எல்லா பேஸ்ட்டுமே வந்துடும். நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆகும். இன்னும் 2-3 பேர் அதில் பல்லு வளர்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வேக வைக்கிறோம் இல்லைங்களா, உருளைக்கிழங்கு மற்ற காய்கறிகள் எல்லாம் வேக வச்சு அளவான தண்ணி யூஸ் பண்ணி அதை அப்படியே சமைக்கிறதுக்கு ஃபுல்லாக அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சத்துக்கள் நம்மளுக்கே இருக்கும். இல்லை நிறைய தண்ணி நம்ம விட்டு காய வச்சிட்டோம் இல்லை வேக வச்சிட்டோம், அந்த தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகுதுன்னா அந்த தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க தயவு செஞ்சு.
அது ஒரு கப்பில் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுடுங்க. நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அது ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து பக்கத்தில் நம்ம செடிகள் வளர்த்துவாங்க. ஒரு வீட்டில் ஒரு ரோஸ் செடி இல்லைன்னா ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு கூடையிலையாவது வச்சு வளர்த்துவாங்க. அப்படி வளர்த்தும் போது அந்த செடிகளுக்கு அந்த தண்ணி ஊற்றி பாருங்கள், நல்லா செடி நல்லா செழிப்பாக வளரும். அதுக்கு வந்து நிறைய சத்துக்கள் போகும். காய்கறி கழுவுன தண்ணி, அரிசி வாஷ் பண்ணுற தண்ணி, அந்த மாதிரி தண்ணியிலாம் நிறைய சத்துக்கள் இருக்குது. செடி நல்லா வளரும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.